சண்டேனாலே மோஸ்ட்லி வந்துட்டு பூரி அப்படி இல்லைன்னா வந்துட்டு மில்லட் பொங்கல் அந்த மாதிரி தான் வைப்பேன். சரி சப்பாத்தி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு காலையிலேயே மாவு பிசைய ஆரம்பிச்சா, ஏதோ ஒரு சிந்தனையில மாவு பிசையும்போது வந்துட்டு தண்ணி கொடுது, மாவு கொடுது, தண்ணி கொடுது மாவுனது. அச்சச்சோ! தண்ணி அளவு எடுத்து வைக்காம எடுத்துட்டோமே கவனமா பிசையணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது கவலையோட திங்கிங்கோட நான் மாவு பிசைஞ்சேன்னா, அந்த மாவு வந்து ஹார்டாகி சப்பாத்தியே ஒரு மாரி வரட்டி மாரி போயிரும். இப்போலாம் லைட்டு கவனம் சிதறும்போதே கவனம் கவனம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்குவேன். சமையல் செய்யும்போது அதோட ஈடுபாட்டோடு செஞ்சா தான் அது டேஸ்ட்டும் ருசியும் நல்லாயிருக்குங்கிறத நான் 100% நம்புறேன். நீங்க எப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மதியானத்துக்கு மேல லோ ஃபேட் மில்க் இருக்குல்ல, அது ஒரு 1 லிட்டர் வாங்கி அத லோ ஃபேட் பன்னீர் மாரி செய்வோமேன்னு சொல்லிட்டு பண்ணோம்னா, அந்த பன்னீர் செய்ற கேப்லயே நான் பாத்திரம் கழுவியாச்சு, அஞ்சரை பெட்டி இது பண்ணியாச்சு. பன்னீர் தான் ரெடி ஆகுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிட்டு. இதுக்கு ஃபேட் மில்க்கே வாங்கியிருக்கலாமோன்னு தோணுச்சு. டயட்டுக்கு கொஞ்சம் லீவ் விட்டுட்டு ஈவினிங் மேல காளான் 65 பண்ணிட்டு, நைட்டு வாக்கில அந்த பன்னீர் எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. லேட் ஆனதுக்கு தப்பில்லைன்னு தோணுச்சு.